கோதுமை மாவு அப்பம் செய்யறதுக்கு 1 கப் பொடிச்ச வெல்லத்தை பேனில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 பிஞ்ச் ஆப்ப சோடா மாவு, 1 பிஞ்ச் சால்ட், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெல்ல தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து முழுசாக விட்டு அப்பத்தை பொரித்து எடுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு அப்பம் பொரித்து எடுக்கணும். எண்ணெயுடைய அந்த சலசலப்பு அடையிற வரைக்கும் பொரித்து எடுத்திங்கன்னா டேஸ்டான அப்பம் ரெடி.